ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் உள்ள அரசு துறை சார்பான அனைத்து ஆஃபீஸரோட மொபைல் நம்பரை எப்படி செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் டெலிஃபோன் டைரக்டரிக்கான ஒரு பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2024க்கான இந்த வருஷத்துக்கான அப்டேட் செய்யப்பட்ட ஒரு டெலிஃபோன் டைரக்ட் நம்பர் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தா அலுவலக உபயோகத்திற்கு மட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க டெலிஃபோன் டைரக்ட் நம்பர். இது எல்லாமே கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆஃபீஸர் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கான எல்லா நம்பருமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வந்து துறை சார்பாக ஏதாச்சும் டவுட் தேவைப்படுதா, நீங்கள் அவங்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தாராளமாக வந்து கேட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தா ஒவ்வொரு பேஜ் எங்கெங்கே இருக்குது, இப்போ தலைமை செயலகம்னா அங்கே இருக்கக்கூடிய நம்பர்லாம் எப்படி கண்டுபிடித்து அதுக்கான பக்கா நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆளுநர், முதலமைச்சர், பேரவைத் தலைவர், அமைச்சர்கள், தலைமை செயலாளர்கள், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றுதும் கொடுத்துருக்காங்க. பகுதி 2ல் வந்து துறை தலைமை அலுவலகம் இருக்க பாருங்கள், தமிழ்நாடு அரசு நிறுவனங்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகள், அவங்களுக்கான நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கு பாருங்க, 355 பதில் கொடுத்துருக்காங்க. பல்கலைக்கழகங்கள் வந்து 441 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக உங்களுக்காக வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை மூலமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 1 அட்டவணையில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாரியாக எஸ்எஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான நம்பர் எங்கே இருக்குது, இயற்கை வளங்கள் துறை எங்கே இருக்குது, விளையாட்டுத்துறைக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்கிறது, உயர்கல்வித்துறை, அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட் சார்பில் உள்ள மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பேஜுக்கு ஏற்ற மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட் வேணுமோ அதுக்கு நேராக உள்ள பேஜை நீங்கள் போயிட்டு பார்த்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-40 பக்கத்துக்கு அதுக்கான இதையே வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, கோட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். அதாவது 51வது பக்கத்திலிருந்து உங்களுக்கான மொபைல் நம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இல்லை கவர்னர்னா அவர் பெயர் என்ன, அவங்க எந்த அட்ரஸில் இருக்காங்க, மொபைல் நம்பர் என்ன, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸாக யார் இருக்காங்க, அவங்களுடைய பெயர் என்ன, அவங்க எந்த பதவியில் இருக்காங்க, அவங்களுக்கான டோல் ஃப்ரீ நம்பர் என்ன, நேரடி நம்பர் என்ன, ஸோ ஹவுஸ் நம்பர் என்ன, எல்லாமே வந்து பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு துறை சார்பில் ஏதாச்சும் டவுட் இருக்குது, ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா இதன் மூலமாக நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மேலே சர்ச் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதில் போய்ட்டு எந்த டிபார்ட்மெண்ட்மோ அந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் சர்ச் பண்ணி தாராளமாக உங்களுக்கு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போது வந்து பார்த்தா டிபார்ட்மெண்ட், இப்போ ஆதரவு டிபார்ட்மெண்ட்னா அதில் செக்ரட்டரி யார், அதில் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி யார், சேர்மேன் யார், அவங்க நம்பர் என்ன, ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதோ நீங்கள் தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மொத்தமாக வந்து 307 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்து அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான அப்டேட் செய்யப்பட்ட ஒரு புதிய டைரக்டரி டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதில் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.